ஸ்ரீ போகர் திருவள்ளே போற்றி போற்றி குருவே சரணம். வணக்கம் ஜோதிட நேயர்களே. ரிஷப ராசி சனி பயிற்சி பலன்கள். ரிஷப ராசிக்கு சனி பகவான் 9க்கும் 10க்கும் உடையவர் அவரே. அதனால அவர் 11ஆம் இடமான மீன ராசிக்கு செல்வதால் இது ஒரு சிறப்பு. அதாவது உங்களுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போறார். அதனால 9க்கும் 10க்கும் அதிபதிகள் தர்ம கர்மாதிபதிகள் அப்படின்னு ஜாதகத்தில் சொல்லுவாங்க. இந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் போகிறதுனால தந்தை வழியினால் நல்ல லாபமும், தந்தை வழியினால் சொத்து சேர்க்கை ஏற்படுவது, ஜீவனம் செய்யக்கூடிய தொழில் மேலோங்கி லாபம் ஈட்டுவது, இதெல்லாம் இப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியிலேருந்து நடக்க ஆரம்பிக்கும். 2.5 வருஷத்துக்கு நல்ல பலன்கள் இருக்கிறதுல நல்ல ஒரு அமைப்பான பலன்கள் சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது ஒரு சிறப்பு. அடுத்தது 3ஆம் இடமான உங்களுடைய ராசிநாதன், அதாவது ரிஷபராசி உங்களுடைய இடத்தையே அவர் பார்க்குறாரு. பார்க்கறனால சில உடல் பிணிகள் ஏற்படும். உடல் பிணிகள் ஏற்படும்னா சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். உடம்பு வலிக்கிறது, இல்லை உடம்பு சோம்பலாக இருக்கிறது, சோம்பேறித்தனம் மாதிரி இருக்கிறது, ஒரு அலட்சிய போக்கு, இதெல்லாம் உங்களுடைய வீட்டை சனி பகவான் 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த பார்க்கறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குமே தவிர ரொம்ப சிவியரான கம்ப்ளைண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரிஷபராசிக்கு பூர்வ புண்ணியம் 5ஆம் இடம் கன்னியா ராசியை தனது 7வது பார்வையாக சனி பகவான் பார்க்குறாரு. இந்த பார்க்கறதுனால பிள்ளைகளால் பெருமையடையும் நிலைகளும், பிள்ளைகள் கல்வியில் நல்ல உயர்வான நிலைகளையும் அடையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு இந்த பிள்ளைகளால் நல்ல முன்னேற்றங்களும் உண்டு. பிள்ளைகளால் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கிறது. வேலை ரிஷபராசி புத்திரர்களுக்கு வேலை கிடைக்காம இருந்தால் வேலை கிடைக்கிறது. அவங்களால உயர்வான சம்பளங்களை பெறுவது, வருமானங்களை அதிகரித்து கொள்வது, இதெல்லாம் இருக்கும். குலதெய்வத்துக்கு செல்வது, குலதெய்வ வழிபாடு, நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி கொள்வது, இதெல்லாம் ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்கும். அடுத்தது உங்களுக்கு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால நீண்ட நாள் இருந்து வந்த வழக்குகள், கோர்ட்டில் கேஸ் நடக்குது, முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு பிரச்சனைகள், இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நல்ல முடிவுக்கு வரும். அதனால் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே இந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த அவர் பார்க்கறதுனால இந்த ஒரு தடைகள், தாமதங்கள் எல்லாத்தையுமே உடைச்சி இதிலேருந்து அவமானம், அசிங்கங்கள் இல்லாமல் இந்த அஷ்டமஸ்தானத்திலிருந்து வருவார். இந்த மருத்துவ செலவினங்கள் குறையும். இதெல்லாம் ரிஷபராசிக்கு ரொம்ப கிராண்டாக இருக்குது. என்ன காரணம்னா அவர் 11ஆம் இடத்துல உட்கார்ந்து 3 பார்வைகளை செலுத்துறதுனால ரிஷபராசி நேயர்களுக்கும் இந்த சிறப்பான இந்த சனிப்பயிற்சி காலங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ 3 நட்சத்திரம் அங்கே ராசியில் உள்ள ரோகிணி நட்சத்திரத்திற்கும், மிருகசீரிடம் 2 நட்சத்திரத்துக்கும், அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான சனீஸ்வர பகவான் ஸ்தலங்கள் எங்கே இருக்குது? சென்னை பல்லாவரம் 3 கிலோமீட்டர் தொலைவில் அகத்தீஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள பொலிச்சனூர் சனீஸ்வரர், இந்த ஆலயத்திற்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்று வழிபட்டு வந்தால் சிறப்பான பலன்களை அடையலாம். மிருக சீரிடத்துக்கு உண்டான நட்சத்திர ஸ்தலங்கள் பெருச்சியூர், திருப்பத்தூர், அதாவது மதுரை திருப்பத்தூர் கன்றமாணிக்கத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெருச்சியூர் கைலாச நாதர் திருக்கோவிலில் உள்ள சனீஸ்வர பகவான். இங்கு மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா சிறப்பான நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையலாம். நன்றி, வணக்கம்.